Hello students, welcome back to the social class 7th, civics chapter 4, growing up as boys and girls. Yes, already we saw the first video. In that we have discussed about some small story about the girls and boys and the objects which are used by girls and boys. Then growing up in Soma in 1920s. Then lastly we have discussed about growing up male in Madhya Pradesh in the 1960s. Okay, right now we are going to discuss about some small story about the working woman and the homemaker. Okay, just listen. Ma, we are going on a school excursion. Rosie's mom needs volunteer. Can't you take a holiday for office and volunteer? Hermit's mother always come for excursion because she doesn't work. Sonali, how can you say that? You know that Jaspreet auntie is up 5 a.m. every day doing all the housework. Yes, but that's not real work, just housework. Oh, that's what you think do you? Let's go over to their house and ask Jaspreet what she thinks. Okay, so here two school children. Okay, Hermit and Sonali. Okay வா, ஸோ அவங்களோட ஸ்கூலில் ஒரு எக்ஸ்கர்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, சோனாலி அவங்களுடைய மதரை வந்து கூப்பிடுறாங்கம்மா, எங்களுடைய ஸ்கூலில் ஒரு எக்ஸ்கர்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து லீவ் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஓகேவா, அதுக்கு அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ, என்னால் வந்து ஆஃபீஸில் பெர்மிஷன்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெர்மிட் அவங்க மதர் பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எக்ஸ்கர்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து வீட்டில் எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, அவங்க வீட்டில் இருக்கிறதால எல்லா ஃபங்க்ஷனுமே அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனாலி சொல்கிறா. ஓகேவா, ஸோ அதுக்கு அவங்க மதர் சொல்கிறாங்க, சோனாலி உனக்கு தெரியுமா உங்கள் மதர் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க எந்த ஒர்க்குமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு சோனாலி அவங்க மதர் சொல்கிறாங்க, அந்த ஆன்ட்டி எவ்ரிடே 5 AM எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு அவங்க வீட்டு ஒர்க் எல்லாமே முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து ஒர்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோனாலி சொல்கிறா. ஓகேவா, ஸோ அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா, வாங்க நம்ம என்ன பண்ணலாம், ஜாஸ்பிரிட்டே போயிட்டு கேட்கலாம், ஸோ அவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹெர்மிட் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஓகேவா, தென் Harsh and Sonali think that your wife is not working person, but isn't that correct, auntie? My mother is housewife, she doesn't work. Then Jaspreet, why don't you just relax and let them manage everything for a change? Great idea. Okay, I will go on sick tomorrow. When what fun? We will take care of everything tomorrow with Papa. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹர்ஷன் அப்படின்றது யார் அப்படின்னாக்கா ஹெர்மிட் அவங்க ஃபாதர். ஓகேவா, ஸோ சோனாலி சொல்கிறா, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணுறது இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும், அவங்களுடைய சில்ட்ரன் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஆமாம், எங்களுடைய அம்மா வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண மாட்டாங்க, உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு சோனாலி அவங்க மதர் சொல்கிறாங்க, ஜாஸ்பிரிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு ஒர்க்லாம் வந்து ஒர்க்கே கிடையாதான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க, ஸோ எல்லா ஒர்க்குமே அவங்களாவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ வாட் ஃபன், ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு நான் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண போகிறது கிடையாது, ஸோ அவங்க எப்படி வந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னாக்கா ஹெர்மிட் அவங்க மதர் சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ஓ காட், லுக் அட் த டைம், வேர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட், ஒய் ஆர்ன்ட் த சில்ட்ரன் ரெடி? How they know? I am on strict remember. Besides, the Mangala has also taken leave today. Oh, that's a school bus. I will have to drop them in a car. Honk. Hurry and ask the hermit to switch on the bump. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நான் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நான் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண மாட்டேன், நான் வந்து ஒர்க் பண்ணலன்னு தானே சொல்கிறீங்க, உங்களுடைய ஒர்க் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மிட் அவங்க மதர் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே என்னன்னா, அவங்களுடைய ஃபாதர் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க, அந்த சில்ட்ரன் வந்து இன்னுமே ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகவே இல்லை, அவங்களுடைய ஸ்கூல் பஸ்ஸும் போயிடுச்சு. ஓகேவா, ஸோ அவங்களோட டேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே செய்ய, இன்னும் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நேற்றே சொல்லிட்டு இல்லை, நான் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஸ்கூல் பஸ் போயிடுச்சு. ஸோ எங்கள் ஃபாதர் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஸோ நான் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு காரில் போயிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஸ்கூல் சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய லஞ்ச் பாக்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க, தென் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேர் டேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அன்னைக்குன்னு பார்த்து லீவ் எடுத்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஒரு விமன் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னாக்கா, ஸோ அந்த ஒரு ஒர்க்குமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்றத வந்து அவங்க அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ
ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணுறது மட்டும் ஒரு ஒர்க் கிடையாது, வீட்டில் ஹவுஸ் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பண்ணுறது ஒரு ஒர்க்காக நினச்சிக்கிட்டு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Well-being housework. Hermit's family did not think that the work Jasper did within the house was real work. This feeling is not unique to their families. Across the world, the main responsibility for housework and the caregiving takes like looking after the family, especially children and the elderly in the sick members, lies with the women. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஹெர்மிட் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்க ஜாஸ்பிரேட், அதாவது அவங்க பண்ணுற ஒரு ஒர்க் வந்து ஒரு ஒர்க்காகவே கன்சிடர் பண்ணிக்கல. ஆனால் அவங்க வந்து ஒரு ஒர்க் செய்யலை அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் ஒரு எந்த ஒரு ஒர்க்குமே ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அவங்க பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் Yet, as we have seen, the work that women do within the home is not recognized as work. It is also assumed that this is something that comes naturally to women. It therefore does not have to be paid for. In society, they value this work. ஸோ என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்குன்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வீட்டுக்கிட்டு எல்லா வேலையுமே செய்கிறாங்க. ப்ளஸ் வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன், அந்த எண்டர் பர்சன், அந்த சீக் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நர்ஸ் மாதிரி கேர்டேக் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் அவங்கள நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னாக்கா, ஒரு ரெஸ்பெக்டே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சொசைட்டியில் அவங்களுடைய ஒர்க் எல்லாமே எப்படி தான் இருக்குது அப்படின்னாக்கா, டீவேல்யூஸாக தான் இருக்குது, ஒரு மதிப்பிட கூடிய தன்மையில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? தென் lives of domestic workers. In the story above, hermit mother was not the only one who did not house worker. A lot of work was done by Mangala, the domestic helper. Many homes, particularly in towns and cities, employ domestic workers. அதாவது இப்போ ஹெர்மிட் அவங்க மதர் பார்த்தோம் இல்லையா, ஜாஸ்பிரிட் பார்த்தோம். ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது இல்லையா. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மங்களா அப்படின்ற ஒரு பர்சனும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மங்களா மாதிரி நிறைய பர்சன் வந்து நிறைய வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்கள என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி எங்கன்னு பார்த்தோன்னா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லலாம் வந்து இந்த மாதிரி நிறைய பர்சனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் தே டூ எ லாட் ஆஃப் ஒர்க்ஸ், sweeping, the cleaning, washing, clothing and the dishes, cooking, looking after young children or the elderly. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்கு வேலைக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா இந்த வீடு க்ளீன் பண்ணுறது, வாஷிங், குக்கிங், தென் இந்த அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன், அந்த எல்டர் பர்சனோட ரொம்ப கேர் டேக் பண்ணிக்கிறாங்க இல்லையா. மோஸ்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஆர் உமன், சம்டைம்ஸ் ஈவன் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்ட் டு ஒர்க். தென் மோஸ்ட்டாக இந்த ஒர்க் யார் பண்ணுவாங்க அப்படின்னா விமன் தான். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இந்த மாதிரி கேர்டேக்கர் வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வேஜஸ் ஆர் லோ as domestic work does not have much value. A domestic worker's day can begin as early 5 in the morning and ends in the late in the 12 at the night. Despite the hard work they do, their employee often do not show the much respect. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இவங்க அந்த கேர்டேக்கர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குன்னு என்ன அப்படின்னாக்கா, ஸோ அவங்க எதிர்பார்க்குற ஒரு சேலரி கிடைக்காது. என்ன இருந்தாலுமே அவங்களுடைய ஒரு சுச்சுவேஷனுக்காக அவங்க இந்த வேலைக்கு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஒர்க் மார்னிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர்லி மார்னிங் 5 o'clock அவங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க எப்போ வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் 12. ஓகேவா? நைட்டில் 12 o'clock மேலே தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்னிங்லேருந்து 5 o'clockலேருந்து நைட் 12 o'clock வரைக்கும் வேலை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்லை, அவங்க ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் திஸ் இஸ் வாட் மெலனி, எ டொமஸ்டிக் ஒர்க்கர், had to say about her experience of working in Delhi. My first job was with a rich family that lived in the 3-story house. The membership was very strange as the wood stood to get any work done. My work was in the kitchen. There were 2 other girls who did not clean. Our day would begin at 5 o'clock. For breakfast, we would get up a cup of tea and 2 dry rotis. We could never get a third of roti. In the evening, when I cooked the food, the 2 other girls were being to me give the extra roti. I would strictly give to
give it to them and make an extra for myself. ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஸோ இவங்க அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குன்னு என்ன கிடையாது அப்படின்னாக்கா, ஒரு ப்ராப்பராக வந்து இவங்க ஃபுட்டு கூட எடுத்துக்க மாட்டாங்க, லைக் ஸ்லேவ் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது மெலனி அப்படின்றது ஒரு உமன். ஸோ அவங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே எங்கே அப்படின்னாக்கா டெல்லியில் தான் ஒரு ஒரு ரிச் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களோட ஒர்க் ஃபுல்லாகவே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்க மட்டும் அந்த ஒர்க் பண்ண மாட்டாங்க, தென் டூ மோர் கேர்ள்ஸ் இவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டே என்ன அப்படின்னாக்கா ஒரு கப் ஆஃப் டீ, தென் 10 o'clock போல் என்ன அப்படின்னாக்கா ஒரு 2 ட்ரை ரொட்டி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த 2 ரொட்டிக்கு மேலே அவங்க சாப்பிடவே கூடாது. ஓகேவா, ஸோ அந்த மற்ற 2 கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இவங்ககிட்ட எனக்கு ப்ளீஸ் ஒன் மோர் கிவ் மை ஒன் மோர் ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மெலனி இவங்களுக்கு இருக்கிற அந்த 2 ரொட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த 2 கேர்ள்ஸ் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் இவங்க ரொம்ப பசியாக கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் இதுவே வந்து வின்டர் சீசன்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க செப்பல்ஸ் கூட போட ஹவுஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்பவே வந்து இவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்கள யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹியூமனாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த விமன் வந்து மார்னிங் 5 o'clockலேருந்து நைட் 12 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு என்ன அப்படின்னாக்கா ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா பொருட்படுத்தாமல் திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஃப் இட் இஸ் த ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உமன் அண்ட் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக ரொம்பவே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபயர் வுட் எடுத்துகிட்டு வர்றது, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போகிற இந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் அப்போது ஆஸ் ஏ ஹியூமன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுமே ஒரு பர்சன் தான். ஸோ அவங்களுமே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியும் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணியும் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஓகேவா, ஸோ அவங்கள என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களையுமே வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் பிலோ இன் சம் டேட்டா ஃப்ரம் த ஸ்பெஷல் ஸ்டடி டன் பை த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா 1998 to 1999 see if you can fill in the blanks. ஸோ என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேட். ஓகேவா, தென் ஹரியானா, தமிழ்நாடு, அங்கே வந்து எவ்வளோ ஒர்க்கிங் உமன் இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஃபீஸ், அவங்க எவ்வளோ வந்து சேல்ரி வாங்குறாங்க, ஸோ மென் எவ்வளோ இருக்காங்க, அந்த ஃபேமிலியில் எவ்வளோ பேர் கேர்டேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க, ஹரியானா அண்ட் தமிழ்நாடு. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் உமன்ஸ் ஒர்க் அண்ட் ஈக்வாலிட்டி. As we have seen in the law, value attached to women's household and caregiving work is not in the individual or family matter. It is part of the larger system of inequality between men and women. It therefore has to be dealt with the through action, not just at the level of the individual or family, but also by the government. As we now know, equality is an important principle of our Constitution. The Constitution says that being male or female should be not become the reason for discrimination. In reality, inequality between the sex exists. The government is therefore committed to understand the reason for its taking positive steps to remedy and the situation. For example, it recognizes the burden of child care and the housework falls on the women and girls. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விமன் அப்படின்றவங்கள எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இந்த பீரியடில் வச்சுருக்காங்க. ஓகேவா, அதுவும் வந்து இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்லாம் வந்து ரொம்ப ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளவே மட்டுமே கிடையாது. ஓகேவா, ஆஸ் ஏ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்துருப்போம். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான், யாருமே வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தென் அதர் கேஸ்ட், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாருமே வந்து சரிசமம் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருந்திருக்கு இல்லையா. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இப்போது விமன் வந்து அவங்களுடைய வீட்டு சுச்சுவேஷனுக்காக தான் அவங்களால படிக்க வைக்க முடியாது, இந்த மாதிரி ஒர்க்லாம் போகிறாங்க இல்லையா. அப்போ ஆஸ் ஏ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விமன்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஹவுஸ் ஒர்க்கர்ஸை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 5 years ஓல்டானோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அங்கன்வாடிஸ்க்கு போவோம் இல்லையா. அப்போது
இந்த எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்கணும், கம்பல்சரியாகவும் கொடுக்கணும். ஃப்ரீ அப்படின்னாக்கா எந்த ஒரு ஃபீஸுமே வாங்காமல், ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுத்து யூனிஃபார்ம், மீல்ஸ் ஐட்டம்ஸ் அண்டு ட்ரெஸ்ஸு, புக்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்து அவங்களை டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா தான் வந்து மென் அண்ட் விமன் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த விமனுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுல கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பிக் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், so far we have discussed about some small story about the working woman and the homemaker. The next one is talk the domestic worker. In that we have discussed about the Melanie story. Then lastly we have discussed about women's work and equality. Okay children, this lesson is over. We will see on the next class. Okay, thank you to all.